Hi friends, welcome to Vismaya Kudal. So இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் ஹேர் சீரம். ஹேர் சீரம் வந்து எதுக்காக போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெயே தடவை பிடிக்காது. எண்ணெய் தடவலை அப்படின்னா கொஞ்சம் ஸ்ப்ளிட்டன்ஸ் வரும், ஹேர் வந்து ட்ரை ஆகும் இல்லையா. அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இந்த ஹேர் சீரம் வந்து ட்ரை பண்ணலாம். இது வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரப்போ உங்களுக்கு அந்த ஃப்ரிஸி ஹேர் அந்த சிக் ஆகுது பார்த்தீங்களா முடி, அந்த சிக்கு வந்து வரவே வராது. இன்னொன்று வந்து இந்த எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட்டன்ஸ் வர்றது வந்து வரவே வராது. நேச்சுரலாகவே அதை நம்ம இன்னைக்கு நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் வச்சு செய்ய போகிறதுனால நேச்சுரலாகவே உங்களோட ஹேர் வந்து ரொம்ப ஷைனிங் இருக்கும். இதை வந்து நீங்கள் ஒரு கண்டிஷனர் மாதிரியுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து எக்ஸ்ட்ரீமாக இருக்குது, ஒரு மாதிரி சிக்கு இருக்குது, நான் எங்கேயும் வெளியிலலாம் போகிறது இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா குளிச்சதுக்கு அப்புறமா இதை வந்து ஒரு மெத்தடில் ஒரே ஒரு சின்ன இன்க்ரீடியண்ட் வந்து மாற்றி யூஸ் பண்ணணும். இல்லை நான் வந்து ஹேர் ஆயிலுக்கு பதிலாக வந்து இதை யூஸ் பண்ணுறேன், வெளியில் போனேன் அப்படின்னாக்கா எனக்கு முடி வந்து ரொம்ப சிக்காகுது, அதுக்கு பதிலாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு பொருளை வச்சு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது எப்படி அந்த சீரம் செய்கிறது அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நல்ல ஹெவி பாட்டமான ஏதாவது ஒரு பாத்திரத்தை வச்சு ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க. தண்ணியில் லைட்டாக அந்த மாதிரி பபிள்ஸ் வந்ததுக்கப்புறமா ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. இது வந்து ரொம்ப திக்காகிடக்கூடாது. லைட்டாக நான் கையில் இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன் பாருங்கள், அது மாதிரி ஒரு மாதிரி பிசுப்பு தன்மை வந்ததுனாலே போதும். ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம வந்து ரெகுலராக வீக்லி 1 or 2 வந்து இந்த ஃப்ளாக்ஸ் சீட் ஜெல்லை வந்து தலையில் அப்ளை பண்ணிட்டு வந்துட்டு குளித்தோம் அப்படின்னாலே ஹேர் நேச்சுரலாகவே ஸ்மூத்தனிங் பண்ண ஹேர் மாதிரியும் ஃப்ரிஸி இல்லாமையும் வந்து இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஜெல்லில் நீங்கள் குளிச்சுட்டு இதை ஒரு கண்டிஷ்னர் மாதிரி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா வேறு ஒரு பொருள் ஆட் பண்ணணும். பட் நான் இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா வெளியில் போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப தலைமுடி பறக்குது, ரொம்ப சிக்காகுது அப்படின்னு இருக்கிறவங்க இந்த ஒரு சீரம் வந்து அப்ளை பண்ணிட்டு போகலாம். உங்களுக்கு வெளியில் இருக்கிற பொல்யூஷன்லேருந்தும் உங்களோட ஹேரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிவிடும். டேண்ட்ரஃப் வந்து வரவே வராது. ஸ்கேல்பில் நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். இதுக்கு நம்ம ஆட் பண்ண போகிறது வந்து ஆலோவேரா ஜெல்லு. உங்கள்கிட்ட நேச்சுரல் ஆலோவேரா ஜெல் இருந்துன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதை ஒரு வாரத்துக்கு மேலே வச்சுக்க முடியாது. நம்ம இப்போ ரெடி பண்ணுறதை வந்து ஒரு 15-20 நாளைக்கு மேலே வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஹேருக்கு அந்த பறக்காமல் இருக்கணும், ஃப்ரிஸி ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக கோகனட் ஆயில் வந்து சேர்க்குறோம். இதை நீங்கள் குளித்ததுக்கு அப்புறமா கண்டிஷ்னராக யூஸ் பண்ண போகிறீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் வந்து சேர்த்துட்டு நீங்கள் நல்லா இதே மாதிரி அடிச்சுக்கோங்க. குளிச்சதுக்கப்புறமா நல்லா ஷாம்பு போட்டு குளிச்சதுக்கப்புறமா ஒரு 2 சொட்டு எடுத்து தலையில் அப்ளை பண்ணிவிட்டு திரும்பவும் தண்ணியை வந்து ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு வந்துட்டிங்கனாலுமே உங்களுக்கு ஹேர் வந்து சூப்பராக இருக்கும். ஹேரில் வந்து எந்த ஒரு இஷ்யூ வராது, ட்ரைனஸ் வராது, ஃப்ரிஸி இருக்காது, ஹேர் ஃபாலிங் இருக்காது. நல்ல ஒரு சூப்பராக ஹேர் க்ரோத்தை வந்து ப்ரொமோட் பண்ணும். இந்த மாதிரி தான் நல்ல ஒரு க்ரீமியான டெக்ஸ்சரில் வந்து இது இருக்கும். ஸோ இதை இந்த மாதிரி நீங்கள் பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 2 தடவை யூஸ் பண்ணுறப்பே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் மற்றவங்களுக்கும் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ, பை.